no longer babies. Roman 14:13. Let us stop passing judgment on one another. Instead, make up your mind not to put any stumbling block or obstacle in your brother's way. நாம் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தாமல் இருப்போம். இப்போ மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ தான் தப்பு செஞ்சது, நீ தான் தப்பு செஞ்சதுன்னு. அந்த மாதிரி குற்றத்தை ஒருவர் மீது ஒருவர் சுமத்தி கொண்டாயிருக்கார்கள் அப்படின்ற தலைப்பில் நோ லாங்கர் பேபிஸ். when a child comes into a home, everything has to change. ஒரு பிள்ளை நம்முடைய வீட்டுக்குள் வரும்போது எல்லாம் மாறி இருக்க வேண்டியிருக்கிறது. மதர் அண்ட் ஃபாதர் ஆர் கேர்ஃபுல் நாட் டு லீவ் த சீசர்ஸ் ஆன் த சேர் ஆர் எனிதிங் டேஞ்சரஸ் விதின் த ரேஞ்ச். சின்ன குழந்தைங்க வரும்போது ஒரு கத்தி இருக்குது, கத்திரிக்கோள் இருக்குது, ஒரு ஊசி இருக்குது, இப்படி எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுருப்பாங்க. ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, ஒரு மாத்திரை இருக்குது, எல்லாத்தையும் ஒளிச்சு வைப்பாங்க, கை கெட்டாத தொத்தில் வைப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டுருவாங்க, எதை எடுத்து துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுருவாங்க. அது மாதிரி சின்ன பிள்ளைங்க செய்யும். ஒரு 10 வயசு வரைக்கும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் மேலே கீழேயுமா வச்சுட்டு பறந்துக்கிட்டு இருக்கணும். எதையாவது எடுத்து உடைச்சிருவாங்க, எதையாவது எடுத்து தவறாவது பயன்படுத்திடுவாங்க. மதர் அண்ட் ஃபாதர் ஆர் கேர்ஃபுல் நாட் டு லீவ் த சீசர்ஸ் ஆன் த சேர் ஆர் எனிதிங் டேஞ்சரஸ் விதின் த ரீச். But as the child matures, it is possible for the parents to deal with the youngster in a more adult fashion. ஆனால் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. கத்திரிக்கோள் இருக்க, அதை எடுத்து ஒரு இடத்துல வைக்க மாட்டியா, கத்தி எடுத்து பத்திரமாவி பார்த்துப்போ, கீழே என்ன கிடக்குன்னு பார்த்துப்போ, துணியெல்லாம் மடித்து வை, கீழே பேப்பர் கிடந்தால் எடுத்து வை, காலில் வலிக்கிறோம், இப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ பெரியவர்களை வளர்ந்தவர்களைப் போல அவர்களை நினைத்து அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். யங் கிறிஸ்டியன்ஸ் நீட் அ கைண்ட் ஆஃப் ஃபெல்லோஷிப் தட் வில் ப்ரொடெக்ட் தம் அண்ட் என்கரேஜ் தம் டு க்ரோ. நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா உங்களுடைய எதிரியாகிய பிசாசானவன் உங்களுக்கு நிறைய கெட்ட காரியங்களை சொல்லிக் கொடுத்து உங்களை தேவனுடைய பாதையிலிருந்து வழிவிலகி போக செய்வதற்கு, ஏன்னா அவனுடைய பேர் என்ன, த ஸ்கீமர். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. தேவனுடைய வழிகளை விட்டு உங்களை வழிவிலகி கொண்டு செல்வதற்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் போடுகிறார்களோ அத்தனையும் போடுகிறார். இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதுல்ல, இந்தியா ஜெயிச்சிருச்சு, பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு, நாங்கள் இன்றைக்கி 40 குண்டு போட்டோம், நாங்கள் இன்றைக்கி 80 குண்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆயுதங்களை தயாரிப்பதற்கென்றே ஒரு கும்பல் உலகத்தில் இருக்கிறது. அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவும் ரஷ்யாவும். அவர்கள் தான் வேண்டுமென்றே பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் இல்லை, நாடுகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம் என்று சொன்னால் என்ன? யோசனை பண்ணி பாருங்கள். பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுப்பதே, தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆயுதங்களை கொடுப்பதே அவர்கள் தான். அவர்கள் அந்த நாட்டோடு போரிட சொல்வார்கள். அப்புறம் அந்த நாட்டுகிட்ட பேசுவாங்க, தீவிரவாதிகளிடம் இன்னென்ன விதமான ஆயுதங்கள் இருக்கிறது, நீங்கள் அவர்களை சமாளிக்க வேண்டும் என்றால் இந்தந்த ஆயுதங்களை நீங்கள் வாங்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அவன் தான் திட்டம் போடுறான். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? இப்போ ஒரு 1 லட்சம் கோடி ரூபா இந்த போரில் காலியாகும், அவனுக்கு ஒரு 2 லட்சம் கோடி ரூபா காலியாகும். மறுபடியும் பிஸ்னஸ் ஓஹோன்னு நடக்கும். ஆயுத வியாபாரிகள் நாடுகள் அடித்து கொண்டிருப்பார்கள், பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் செத்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் மிஷினரிகள் சொன்னாங்க, போர்கள் வேண்டாம். ஒரு மனிதனை கொள்வதற்கான எந்த விதமான உரிமையும் யாருக்கும் இல்லை. அப்போ தீவிரவாதிகள் எதுக்கு அப்பாவி மக்களை கொள்கிறார்கள்? அவன் தான் தூண்டி விடுறான். ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஆயுதத்தை விற்பனை செய்யணும். இப்போ பாகிஸ்தானில் கராச்சியோ இஸ்லாமாபாத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எந்த ஆயுதங்களை வேணாலும் சர்வசாதாரணமாக வாங்கலாம். 2 கிலோ கத்திரிக்காய் வாங்குற மாதிரி அங்கே வாங்கும். அதேமாதிரி போதைப் பொருட்கள், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ட்ரக்ஸ், இதை 3 மட்டும் டீல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய கும்பல்கள் இருக்கின்றன. அந்தந்த மரத்தை அதன் கனியினாலே அறிவீர்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். சமாதானத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் அவ்வளவு அருமையானது. அப்போ பின்னாடி ஆயுத வியாபாரிகள் உட்கார்ந்து கொண்டு திட்டம் போட்டு நமக்குள்ளே மோதல்களை உண்டு பண்ணுகிறார்கள். கடைசியில்
இழப்பு யாருக்குன்னு கேட்டால் அப்பாவி பொதுமக்கள். இது எதுவுமே தெரியாத அப்பாவி பொதுமக்கள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக செத்து போவார். இங்கே உக்ரைன்லேயும் ரஷ்யாவில் எப்படி போர் நடக்குது, பாலஸ்தீனத்திலையும் இஸ்ரேல்லையும் எப்படி போர் நடக்குது. இதெல்லாம் நடக்கலைன்னா அவர்களுக்கு வியாபாரமே இல்லையே. ஆயுதங்களை கோடிக்கணக்காக தயாரித்து வச்சு என்ன பண்ண முடியும்? ஆகவே உங்களை வழிவிலகி போக செய்வதற்கென்றே சாத்தான் திட்டம் போடுகிறார். நேர்மையான வழியில் தானே எல்லாம் நடக்க போகிறோம், எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே. எதுக்கு நமக்கு போராட்டம் தேவை? எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் போர் தேவை? தேவையில்லையே. அமைதியாக வாழ்ந்து கொண்டு போகலாம்ல. ஆனால் உங்களை திசை திருப்பி ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தாதீர்கள் இன்றைக்கி இருக்குல்ல. டோன்ட் பாஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஈச் அதர், ஆன் ஒன் அனதர். அவர் தான் தவறு செய்தான், நாங்கள் தவறு செய்யலை. இல்லை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் தான் நாங்கள் அப்படி செய்கிறோம். இப்படி மாற்றி மாற்றி குற்றம் சொல்லி கொண்டே இது எல்லாம் பின்னணியிலிருந்து இயக்குவது யார்? உங்களுடைய மனதின் சிந்தனைகள் உண்மையாக இருந்தால், தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு சிந்தனைகள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை செழித்திருக்கும். எந்த விதமான துன்பங்களிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். யங் கிறிஸ்டியன்ஸ் நீட் த கைண்ட் ஆஃப் ஃபெல்லோஷிப். தேவனோடு அந்த ஐக்கியம் தேவை. தட் வில் ப்ரொடெக்ட் தம் அண்ட் என்கரேஜ் தம் டு க்ரோ. அவர்களை பாதுகாத்து அவர்களை நன்கு வளர்ச்சியடைய செய்ய அது உதவும். நீங்கள் தேவனோடு எந்த விதமான ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு மனசுக்கு சங்கடமான ஒரு காரியம் வந்துச்சுன்னா, உடனே ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே நான் இதை எப்படி மேற்கொள்ளட்டும், இந்த ஒரு பாலிசியை நீங்கள் வச்சுக்கோங்க. பட் தே cannot be treated like babies all their lives. இருந்தாலும் பொழுதன்னைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியும், இப்படி செய் அப்படி செய். நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனுக்குள்ளாக வளர வேண்டும். The older Christians must exercise love and patience and be careful not to cause them stumble. முதிர்ந்த சபையில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த கிறிஸ்தவர்கள், மூத்த கிறிஸ்தவர்கள் அன்பிலும் பொறுமையிலும் ரொம்ப கவனமாக அதை கடைப்பிடித்து அவர்களுக்கு, இளம் கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்திலும் தடையில்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக காரியங்களை காய் நகர்த்துவார். தெரியுமா இன்னைக்கு விஷயம்? நம்ம ஐயரை மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சில் 2 பேர் போய் இங்கே வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களை செய்வார். ஒருவேளை அது தேவனுடைய சித்தமாக இருந்தால் அவர் அதற்குரிய காரியங்களை நியாயமாக செய்வார். தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் நியாயமானவையாக இருக்கும். ஆனால் அப்படி செய்தாலும் அவர்களால் முடியாது. தேவன் செய்த காரியத்தை எவனாலும் மாற்ற முடியாது. அவர் நினைத்திருக்கிற காரியம்தான் நடக்கும். அதான் பிரசங்கியில் போட்டிருக்கான். அவர் நினைத்ததை யாருக்குமே தெரியாது, அவர் நினைத்தது தான் நடத்துவார். நீ என்ன தான் அந்த குட்டிக்காரனை அடித்தாலும் நடக்காது. அப்போ ஆண்டவரிடத்திலே நான் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரும், இந்த தமிழ்நாடே அப்படியே வளையுமாறு செய்கிறார், உலகமே வளையுமாறு செய்கிறார். இது எப்பேற்பட்ட சாத்தியமாகும்? பிசாசானவன் எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளை வைத்தாலும், ஸ்கீம்ஸ் வைத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் 2 முழங்காலில் செய்யுங்க, வெற்றிகரமான காரியங்கள் நடக்கும். இதை மூத்தவர்கள் இளையவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மூத்தவர்களே முட்டாளாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்த்து ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசின்னு நீதிமொழிகளில் இருக்கு. அப்போ எவ்வளோ முட்டாளாக, இன்னும் 67 வயசு 70 வயசு ஆகியும் அறிவில்லாத மூப்பர்கள் சபையிலே இருப்பார்கள். அப்படி இருந்து வளர்ந்து வருகிற இளம் கிறிஸ்தவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. However, the younger Christians must grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. எது இப்படி இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய வசனத்தை பற்றி கொண்டு அவருடைய அன்பிலும் அவருடைய கிருபையிலும் அறிவிலும் அதிகமாய் நீங்கள் வளர வேண்டும். To gear the ministry of a local church, only the baby Christians is to hinder the growth as well as the ministry of more mature saints. நம்முடைய பகுதியில் இருக்கிற, நம்ம ஊரில் இருக்கிற அந்த சபையின் வளர்ச்சிக்கு நாம் ஊழியம் செய்வதற்கு only to the local church, only to the baby Christians is to hinder their growth as well as the ministry of more saints. இந்த வளர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார், ஆண்டவர் நேரடியாக எதிரிகளை ஒழிக்க மாட்டார். இப்போ இந்த 2 பேரும் எதிரிகளை
நமக்கு எதிரின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை தான் செய்கிறான், இவன் மண்டையை பொழந்தான்னா அதுதான் செய்யக்கூடாது ஆண்டவருடைய யோசனை. அப்போ அவர்களை நீ விரோதியாக ட்ரீட் பண்ணக்கூடாது. விரோதி தான் 100% துரோகமான காரியங்களை தான் செய்கிறான். அவன் பிசாசினாலே ஏவப்பட்டு செய்கிறான். அப்போ அதுதான் இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க, அவன் மட்டும் கெட்டவன் தான் சார், குடிச்சிக்கிட்டு அலையிறான், குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறான், நேரமே சரியில்லை சார் அவனுக்கு, அவன் ஏதாவது ஒரு கோயிலில் போய் அங்கே போய் இங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மனப்பான்மையை தான் நான் இங்கே வளர்க்க வேண்டும். அவன் பொறுக்கி போய் தான் சபைக்கு விரோதமான காரியங்களை தான் செய்கிறான். ஆனாலும் he is considered to be a baby Christians. இன்னும் வளர்ச்சி அடையாத குன்றிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் சபையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள். அவர்களை குற்றம் சுமத்தாமல், அவர்களை கண்டுகொள்ளாமல் நாம் தேவனிடத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தால், இது போன்று இன்னும் 1000 பேர் வந்தாலும் உங்களுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியும். அதான் 91ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாது, அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ 2 பேர் தான் நான் வந்திருக்கான், ஏற்கனவே 1000 பேர் வந்தாங்க, போடா போடா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. ஆல் த ஹேர்ஸ் இன் யுவர் ஹெட்ஸ் ஆர் நம்பர்ட், நாட் கவுண்டட். ரொம்ப கிளியராக பார்க்கணும். எண்ணி இருக்கிறது இல்லை, 1240 கிடையாது. N1 N2 N3 N4 N5ன்னு நம்பர் போட்டிருக்கான். ஸோ அந்த முடி கூட உங்களுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழுகாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்திருக்கும் போது இந்த அல்ப சல்ப பயலுகளுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறார். The weak must learn from the strong and the strong must love the weak. The result will be peace and maturity to the glory of God. ஆகவே தேவனுக்கு விரோதமாக சபையிலே கலகம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களை, அன்பிலே முதிர்ச்சியானவர்கள் என்ன செய்யணும், அவர்களை நேசிக்க வேண்டும். அந்த பலவீனமாக இருக்கிறவர்கள் இவர்களுடைய அன்பை பார்த்து கற்றுக்கொண்டு தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ அன்பு. அப்பொழுதுதான் நம்முடைய சபையிலே சமாதானமும் முதிர்ச்சியும் தேவனுக்கு மகிமையும் உண்டாகும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சம்திங் டு பாண்டர் டுடே. ஆர் யூ மோர் ஆர் லெஸ் மெச்சூர் தேன் தி அதர்ஸ் இன் த ப்ரோக்ராம்ஸ் யூ ஆர் இன்வால்வ்டு வித்? நீங்கள் மற்றவர்களை விட முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா அல்லது முதிர்ச்சி அதிகமானவர்களாக இருக்கிறீர்களா? சபையிலே நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது என்ன விதமாக ஈடுபடுகிறீர்கள்? ஒரு 4 பேர் 4 குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருப்பாங்க, கடவுளுக்கு பயந்தவர்களாக இருப்பாங்க. தடாபடான்னு எந்த வேலையும் செஞ்சிட மாட்டாங்க, ரொம்ப எச்சரிக்கையாக செய்வார். ஏனென்றால் அவர்கள் கடவுளுக்காக செய்கிறார்கள், மனிதனுக்காக செய்கிறார்கள். ஒரு சில பேர் என்னன்னா ஐயர் பக்கமாக சேர்ந்துக்குவான், ஒரு சில பேர் எதிராளி பக்கமாக சேர்ந்துக்குவான். இப்படி 2 டீம் இருக்கும். மோசமான ஆயர்களும் உண்டு, நல்ல குணமுடையவர்களும் உண்டு. இருதரப்பாகவே எப்பயுமே இருக்கும். அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருதரப்பாக இருப்பாங்க, சபைகளிலும் இருதரப்பாக இருப்பாங்க, ஆண்டவரை பின்பற்றினவர்களும் இருதரப்பாக இருப்பாங்க. அப்போ பவுலும் பேதரும் ஏன் பிரிஞ்சு போனாங்க? யோசனை பண்ணிப்பாங்க. இன்றைக்கி அல்லேலூயா கத்துறாங்களே, அவங்க சொல்கிற முக்கியமான காரியம் என்னென்னா, பவுல் இதெல்லாம் அந்நிய பாஷைலாம் இல்லைன்னு சொல்கிறாரு. அவருக்கு என்னங்க தெரியும்? அந்நிய பாஷை வரும்போதே அவர் கிடையாது, அப்புறம் அந்நிய பாஷையை பேசுறதுக்கு அவருக்கு என்ன யோக்கியதை இருக்குது? இப்படிலாம் கேட்குறாங்க. பேதுருவும் மற்ற 11 சீஷர்களும் புதுசாக தேர்ந்தெடுத்த மத்தேயாசும் சேர்ந்து 12 பேர் இருக்கும்போது தான் பரிசுத்த ஆவியான வானத்திலிருந்து இறங்கி அவர்களை மேலே அக்கினி நாவுகளாக உட்கார்ந்தார். அவர்கள் கொன்னை வாயோடும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் அப்படின்னு ஒரு பொம்பளை என்கிட்ட சொல்லுது. கொன்னை வாயோடு பேசினார்கள், அதனால் நம்மளும் வாயை குழந்தைகிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லுது. அந்நிய பாஷை எப்படி பேசணும்? அப்படி பேசணும்னு சொல்லுது. வாயை கோணிக்கிட்டு பேசணும். பவுலை இந்த அந்நிய பாஷை பேசுகிறதை குறித்து எந்த ஒரு விளக்கத்தையும் சொல்வதற்கு பவுலுக்கு தகுதியே கிடையாது, அவன் அருகதையற்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க பெந்தேகோஸ்தே சபை. ஆனால் மற்ற பவுலின் போதகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி சபையில் எப்பொழுதுமே இரு தரப்பினர் இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் எந்த பக்கத்திலே இருக்கிறீர்கள்? நம்ம இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, அந்த பக்கமும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்ற வேண்டும். வாட் டஸ் திஸ் டெல் யூ அபவுட் யுவர் ரோல் இன் ஈச் ஆஃப் தீஸ் ப்ரோக்ராம்? நம்மளை கையை பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க நடுவில். சபையில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போதும் நம்மளை உள்ளே இழுத்து விட்ருவாங்க. அந்த நிலையிலே நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? ஒரு காரியம் நடக்கும்போதும் ஆண்டவருடைய பக்கம் நாம் நிற்க வேண்டும்.
ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் வெற்றியுள்ளவர்களாக வாழ்வோம். வி ஆர் நோ லாங்கர் பேபிஸ். நாம் குழந்தைகளாக இல்லை. புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் நாட் பேபிஸ். இதான் இன்றைய சிந்தனை.